ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம டெய்லியும் சப்பாத்தி, இட்லி, தோசை, அடைன்னு சாப்பிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதா? நம்ம வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு இல்லைன்னா லஞ்சுக்கு கூட இதை கொடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மிச்சமே வைக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம செம்ம டேஸ்ட்டாக ஒரு ஸ்டப்பிங் வச்சு செய்யலாங்க. மார்னிங் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா 1 கப்பு கோதுமை மாவில் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு இதில் உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பெசரிக்கணுங்க. இந்த கோதுமை மாவை உங்களுக்கு எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அது குழந்தைங்களுக்குங்கிறதுனால நான் நெய் கொஞ்சம் விட்டு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஸ்டப்பிங் மட்டும் நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய், 1 கப்பு வெங்காயம், இதுக்கு கேபேஜ் 1 கப்பு, கேரட்டும் அதே மாதிரியே 1 கப்பு போட்டுக்கலாங்க. இதை ரொம்ப வணக்கணும்னு அவசியமே இல்லை. 2 திருப்புனா போதும். சால்ட்டு போட்டு 2 திருப்பி இதுக்கு மசாலா, கரம் மசாலா 2 ஸ்பூனு, ரெட் சில்லியும் 2 ஸ்பூனு, இதுக்கு சாட் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பன்னீர், துருவின பன்னீர் நான் 200 கிராம் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே மல்லித்தலை போட்டு லெமனை கொஞ்சமாக புழிஞ்சுக்கலாம். இதுக்கு புழிஞ்சிட்டு அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்பலாம் வணக்க தேவையில்லை. நல்லா அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டால் போதும். நீங்கள் பச்சையாகவும் போடலாம். இது நம்ம வணக்கி போடுறதப்போ பார்த்திங்கன்னா மதியம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் நான் ஒரு வணக்கிட்டேன். இதுக்கு மாவை பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு சப்பாத்தி நம்ம விரித்து விட்ற மாதிரி விரித்து விட்டுட்டு இந்த ஸ்டப்பிங் உள்ளே ஒரு 2-3 ஸ்பூன் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த 2 சைடு கார்னரையும் க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடும் க்ளோஸ் பண்ணி நம்ம ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு விட்றப்ப பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு 1 கப்பு ஹாட் வாட்டர் கொடுத்துருங்க. நல்லா ஃபில்லாக இருக்கும். குழந்தைங்க காலையில் 7 மணிக்கெலாம் கிளம்புறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டும் போயிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை தவாவிலையும் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டும் பொரிச்சிக்கலாம். நான் எண்ணெய் இன்றைக்கி விட்டுருக்கேன். ஒரு 150 எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கிறேன். ஊற்றி இதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 திருப்புனா போதுங்க. திருப்பி விட்டு சிம்மிலையே வச்சு எடுக்கணும். இதை நீங்கள் குழந்தைங்க ஈவினிங் வருதுங்க அப்படின்னா கூட அப்போ கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதினா சட்னியோ இல்லை அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட போதும். குழந்தைங்க தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம், டிஃபன் ஐட்டம் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸ்டப்பிங்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். காரசாரமாக சூப்பராக டிஃபன் வித்தியாசமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ.